மக்கனே இன்றைக்கி 6 மணிக்கு டியூட்டிங்க உங்களுக்கு போயிட்டுருக்கோம். ரெஸ்டாரண்ட் போய்ட்டு அப்டேட் பண்ணுறேன். மக்களே இன்றைக்கி நல்லா பிஸி, நாளைக்கு இதோட பிஸியாக இருக்கும். நைட்டு ரூம் சர்வீஸ் இல்லை. இந்த ரேஞ்சு இன்றைக்கி வெளியில் எங்கேயோ சுற்றிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. மக்களே மணி 5:50 நம்ம டியூட்டி கிளம்பிகிட்ருக்கோம். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம டியூட்டிக்கு போகணும் 6 மணிக்குள்ளே. நாளைக்கு கிறிஸ்மஸ், அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும். சூரியன் தலைமை மறைஞ்சிட்ருக்காப்புல ஒரு பக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெடி ஆகிட்டு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். மக்களே 6:15 ரிட்டன் டியூட்டிக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி அவ்வளோவா வீடியோ வந்திருக்காது, எனக்கே நல்லா தெரியும். நான் இன்றைக்கி நல்லா பிஸி, எதுவும் வீடியோ எடுக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன். பின்னாடி நம்மளுக்கு இதுதான் வியூ. மக்களே இன்னும் தெரிஞ்ச ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வெளிச்சத்தில் போயிட்டுருக்கோம். நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ரிட்டன் ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேன். போயிட்டு சாக்லேட் கவுண்டரில் நிற்கணும். நான் சாக்லேட்டு கவுண்டரில் போயிட்டு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. மக்களே சூரியன் தலைவன் மறைஞ்சிட்ருக்காப்புல. மக்களே இங்கே தான் சாக்லேட் கவுண்டர் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். அதை காய்கறிகளோடு வந்திருக்கு போல் ஊட்டிலேருந்து, அதை எடுத்து வச்சிட்ருக்காங்க. நம்ம தீவி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். அங்குள்ளே போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். மக்களே ஆச்சாக்கு ஒன்றுதான்ருக்கோம். இப்போ லைவ் க்ளோஸ் பண்ண போகிறேன். அதாவது லைவ்னா ஆச்சாக்லேட் லைவ். இன்றைக்கி ஃபுல்லாமே எனக்கு காலி. அது பார்த்தவே தெரியும். இன்றைக்கி எதுவுமே மிச்சம் இல்லை, எல்லாமே இன்றைக்கி முடிஞ்சு ஒரேடியாக. ஏன்னா நாளைக்கு கிறிஸ்மஸ், அதனால் இன்றைக்கி எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. நம்ம இங்கே தான் எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பொங்கலுக்காக ஊருக்கு போகலாமா பார்ப்போம். நியூ இயருக்கு என்ன நிலமைன்னு தெரில. மக்களே இன்றைக்கி எந்த வீடியோவுமே எடுக்கலை. மணி 9:30. இன்றைக்கி செம்ம பிஸி. காலையிலேருந்து அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஃபோனுன்னு ஒன்று கையில் தொட நேரம் இல்லை மக்களே. அதனால இன்றைக்கி வீடியோ தெரிஞ்சு 5 நிமிஷம் கூட தாண்டாது. நேற்றா 7 நிமிஷம் வந்துச்சு. நாளைக்கு அது கூட எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரூம் சர்வீஸ் இல்லை, அது இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே பிஸி. அதனால் ஒரு வீடியோ எதுவுமே எடுக்க முடியல, ஃபுட்டேஜ் கூட எடுக்க முடியல. நீங்களே பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்கும். சின்ன ஒரு கிளிப்பு தான் அது, ஒரு 2 செகண்டு. ஆனால் அது எடுக்கவே அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ நம்ம 110 தான் போயிட்டுருக்கோம். ஜெயினுக்காம்மா. ஜெயின்னா வேறு ஒன்றும் இல்லை, பியூர் வெஜிடேரியன். ஆனியன் கூட சாப்பிட மாட்டாங்க, அதான் ஜெயின் கெஸ்ட். அவங்களுக்கு தான் ஒரு வெஜ்ஜு நூடுல்ஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். 110 நினைக்கிறேன். உங்களுக்கு சரியான குளிர், பனி. அந்த வரைக்கும் 110 எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணி கரெக்டாக 9:30 தான். அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ். நம்மளையும் போட சொல்லிட்டாங்க, வேறு வழியில். அப்போ நம்மளும் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. நம்மளாச்சும் லைட் ஏரியா தொப்பி, கொஞ்சம் பொது தொப்பி. அது மிச்சம் எல்லோரும் பல பேர் ரெகுலர் லைட்டு முன்னாடி எரியும். சீரியஸாக அது ஜோக்கர் மாதிரி தான் இருந்துச்சு, அதனால தான் நான் போடல. அது நம்ம மட்டும் புது டொப்பி வாங்கிட்டு வந்துட்டோம். செம்ம கோல்டு அடிக்குது. இன்றைக்கி நைட்டு 12 மணி ஆச்சுன்னா கிறிஸ்மஸ் மக்களே. நானும் நாளைக்கு செம்ம பிஸி. ஆனால் அது மட்டும் கன்ஃபார்ம், நாளைக்கு இப்படிலாம் சுற்ற முடியாது. சத்தியமாக செம்ம கோல்டு. சரி, முன்னாடி பார்க்குறீங்களா அப்படியே அந்த ஸ்டார் எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரில. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்துட்டேன். வேறு இருந்தால் அப்புறமா அப்டேட் பண்ணுவோம். பாய். இப்போதைக்கு சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஏன்னு சொல்லுங்கள், என் கண்ணு முன்னாடி இவ்வளோ பண்ணி
10 மணிக்கே இவ்வளோ பனி ஆகுது. அது சொர்க்கத்தில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. கேமரா எவ்வளோ தூரம் கேப்சர் ஆகுதுன்னு தெரில. எனக்கு அப்படி தான் சத்தியமாக தோணுது. ஏன்னா அவ்வளோ பண்ணி கொட்டுது. குளிர் வர ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் முடிச்சு தனியாக போய் உட்காந்து இந்த இயற்கையை ரசிக்கிறப்போ சுகம் ஒன்று வருங்க. அது வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதனால தான் நான் ஊட்டியில் இருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பாதாம் மில்க்கு 106க்கு கொண்டு போயிட்டுருக்கோம். வந்தாச்சு நம்ம. மக்களே 14 சிசியில் இருக்குது. நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். மணி 10. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலைல பார்க்கலாம். தூங்க போகிறேன்.